நமஸ்தே. இது ரணத்திகா ஹிந்தி ஸ்கூல். இப்போ நம்ம பிரவீன் உத்ராதில் தேர்ட் பேப்பரில் வரக்கூடிய எஸ்ஏஸில் செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஹிந்தி காவியமே பிரகிருதி சித்திரன் 448 சரவணா கைடில் எடுக்கிறேன். ஹிந்தி காவியமே பிரகிருதி சித்திரன். ஹிந்தி காவியத்தில் இயற்கையின் வர்ணிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரூப்ரேகா அவுட்லைன் குறிப்பு சட்டம். பிரஸ்தாவுனா விஜய் பிரவேஷ் உபசங்கர். பிரஸ்தாவனா முன்னுரை, விஜய் பிரவேஷ்னா என்ன கொடுக்க அந்த தலைப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த விஷயம். அப்புறம் உபசங்கர் முடிவுரை. என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம ஹெட்டிங் வரும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போனோம் நிபந்துகார் பரீட்சை கொடுத்துருக்காங்க. நிபந்துகார் யார்? நம்மளுக்கு எழுத்தாளர் அறிமுகம் பார்க்கலாம். பாபு गुलाब राय का जन्म उत्तर प्रदेश के इटावा में हुआ. इटावे में 1888 ईस्वी को हुआ. பாபு குலாப் ராய் வந்து எப்போ பிறந்தது வந்து உத்தரப்பிரதேஷில் இடாவாங்கிற ஒரு இடத்துல 1888 ஈஸ்வினா கிபியில் பிறந்தார். உன்கு எம்ஏ எம்எம்வி ஆதி உபாதி பிராப்திகி. ஆதி டிகிரி அதாவது பட்டம் பெற்றிருக்காரு. எம்ஏ பட்டம் எம்எம்வி பட்டம்லாம் பெற்றிருக்காரு. உன்கோ ஆக்ரா விஸ்வ வித்யாலயா மே டி.லிட் की உபாதி பிரதான் கி. அவர் வந்து ஆக்ராவில் ஆக்ரா யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணுற லிட்ரேச்சருக்கான டிகிரி டி.லிட்னா லிட்ரேச்சருக்கான இலக்கியத்துக்கான பட்டமும் பெற்றிருக்காரு. नवरस सिद्धांत और अध्ययन काव्य के रूप हिंदी नाट्य विमर्शक आदि इनकी प्रमुख कृतियां है. நவரசம்னா எனது நவரசம் சொல்லுவோம்ல, அழுகை சிரிப்பு அந்த மாதிரி. சித்தாந்துனா சைக்காலஜிக்கல் விஷயங்கள். அப்புறம் ஆய்வுகள். காவிய கிரூப் காவியத்தின் வடிவங்கள். அப்புறம் ஹிந்தி நாட்டிய விமர்சனம், ஹிந்தி நாட்டியத்தை பற்றி ஒரு விமர்சனம். இன்கி பிரமுக குருத்தியாங்கன்னா அவரோட படைப்புகள், முக்கியமான படைப்புகள், முதல் படைப்புகள். ஏக் கம்பீர் அவர் விஸ்லேஷக் நிபந்துக்கார்கள். அவர் ஒரு கம்பீரமிக்கவர் மற்றும் வந்து ஒரு ஆய்வு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு எழுத்தாளர். உன்ஹோனி வெக்தி பரக் அவர் வஸ்து பரக் நிபந்து லிக்கீக. அவர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு நபரை பற்றி அனலைஸ் பண்ணுறதும், வஸ்து பொருட்கள் இயற்கை இதை பற்றி அனலைஸ் பண்ணுறதுலையும் நிபந்து லிக்கேகன எஸ்ஏ எழுதுவார். உனக்கு மிருத்யு 13 ஏப்ரல் 1963 ஈஸ்விக்கு. இவருடைய இறந்தது வந்து 13 ஏப்ரல் 1963 கிபியில் இறந்துட்டாரு. அடுத்து பிரஸ்தாவனா முன்னுரை பார்க்கலாம். प्रेम सौंदर्य ईश्वर तथा प्रकृति की कोई सर्वमान्य परिभाषा अभी तक नहीं बनी. பிரேம்னா காதல், அழகு, கடவுள் மற்றும் பிரகிருதி அது பற்றின பொதுவரையான அதாவது பொதுவரையான என்னது சர்வமானிய பரிபாஷா அபிதக் நகிபண்ணி. அது வரைக்கும் அதை பற்றி வர்ணிக்கிற அதை பற்றின ஒரு விஷயம் வந்து என்னது, ஒரு பவுண்ட்ரியே இல்லாமல் இது வரைக்கும் இல்லை, உருவாக்கப்படலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எதை பற்றின? காதல் பற்றி சொல்கிற விஷயம், அழகு, கடவுள் பற்றி மற்றும் பிரகிருதிக்கு கொய் பல பொதுவான இது வரைக்கும் வரையறுக்கப்படலை, உருவாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எந்தவித பவுண்டரியும் கிடையாது அப்படிங்கிறது அர்த்தம். ஆலம்பன் உத்தீபன் ஆதி தோ ரூபோ மே பிரகிருதி கா சித்திரன் சாகித்யமே கியா கயா. ஆலம்பனே உத்தீபன் தான் ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் வந்து பிரகிருத்தியை வந்து எப்படி வந்து வர்ணிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சாகித்யத்தில் வந்து ஆலபன் உத்தீபன் வந்து நம்ம ரசில் பார்த்துருப்போம். உணர்வை வந்து அனுபவிக்கிறாங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து ஆலபன். உத்தீபன் வந்து உணர்வை தூண்டக்கூடிய விஷயங்கள், நபரோ பொருளோ அது வந்து உத்தீபன் சொல்லுவாங்க. இந்த 2 உருவங்கள் தான் இது தோ ரூபவே பிரகிருத்தியை வந்து இலக்கியம் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு, அதாவது இயற்கையை வந்து வர்ணிச்சிருக்கு இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்தி சாகித்யமே பிரகிருதிக்கு ஆலபன் ரூப் பகுத் கம் மாத்திரமே பாயா ஜாத்தா. ஹிந்தி இலக்கியத்துல பிரகிருதி இயற்கை பத்தின ஆலம்பன இயற்கை பற்றி சொல்லும்போது ஆலம்பன் வந்து ரொம்ப கம்மியாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். சாயாவதி கவியோமே அப்படி
कृतियांग में प्रकृति चित्रण के लिए अधिक स्थान दिया है. இப்போ சாயாவதி கவிகள்னு சொல்லுவாங்க, ரகசியவாத் கவிதைகள், கவிஞர்கள், சாயாவதி கவிஞர்கள் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்னி கிருதியான் தன்னுடைய படைப்புகளில் வந்து பிரகிருதி சித்திரனை வந்து அதிகமான இடத்துல கொண்டுட்டு வந்திருக்காங்க. பிரகிருதி சித்திரனை இயற்கையை வர்ணிக்கிறத அதிகமான இடத்துல கொண்டுட்டு வந்திருக்காங்க. मानव जीवन और प्रकृति वर्णन. साहित्य में मानव की उपेक्षा प्रकृति का स्थान गौन है. அதாவது மெயின் இடம் என்னன்னா, இலக்கியத்தில் வந்து ஒரு மெயின் இடம் என்னன்னா மானவையும் பிரகிருத்தியவும் கம்பேர் பண்ணுறது தான். மாணவரோட பிரகிருத்தியை வந்து, அதாவது மனுஷனோட பிரகிருத்தியும் பிரகிருத்தியோட மனுஷனையும் கம்பேர் பண்ணுறது தான் என்னது இலக்கியத்தில் ஒரு மெயின் பிளேஸாக இருந்திருக்கு. ஸ்தான் கவுன்க மகர் உஷ்கா மகத்துவ ஜாதா கி அதோடைய கிரேட்னஸ் தான் அதிகமாக இருந்தது. பிரகிருதி உஷ்கே சுகு துகு கி சிறங்கினி சிறங்கினி லகைங்க. பிரகிருதி இயற்கை வந்து நம்மளுடைய சுக துக்கத்தை எவர் லாஸ்டிங், அதாவது சுக துக்கத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. மனுஷியக்கு கிரியா கலாபுக்கு சங்கஸ்தலி பிரகிருதி. பிரகிருத்தின இயற்கை வந்து நம்மளுடைய என்னது மனுஷனுடைய செயல்களை வந்து கலர்ஃபுல்லாக சொல்கிறது தான் என்னது இயற்கை அப்படின்னு சொல்கிறாங்க. பிரகிருதிக்கு பின்னா, பிரகிருதி இல்லைன்னா மனுஷனுடைய வாழ்க்கையோட நாடகம் இருக்கு இல்லையா, மனுஷ வாழ்க்கை நாடகம் இருக்கு இல்லையா, அது வந்து பூர்த்தி அடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரகிருதி திருஷ்ய க பிரபாவம். அப்போ வந்து ஒரு இயற்கையோட காட்சி வந்து எப்படி தாக்கம் உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இயற்கை காட்சி प्रकृतिक दृश्य अपने शक्ति संपन्न प्रभाव से हमारा सुख दुख शक्ति संपन्न प्रभाव के நம்ம பிரகிருத்தியோட திருஷ்ய அப்படி நம்மளுக்கு ஒரு சக்தியும் தாக்கத்தையும் நம்ம மனசில் நமக்கு வந்து ஒரு சுக துக்கத்தையும் மகிழ்ச்சி சோகத்தையும் எனது 4 மடங்கு ஆக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனது நம்ம வந்து சீனரிப்பா, நம்ம பிரகிருதி இயற்கை சீனரி வந்து நமக்கு சக்தி சம்பன்ன பலத்தினால் என்னது பிரபாவ தாக்கம் ஏற்படுது. நம்மளுடைய சுக துக்கம் மகிழ்ச்சி சோகம் இதையெல்லாம் என்ன பண்ணுது 4 மடங்கு அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விர்ஹனி கோபிகாயின் கிருஷ்ணா கா வியோக் மே சக்திக. கோபிகாயன்னா கோபியர்கள் கிருஷ்ணா வியோகனா எதை குறிக்குன்னா பிரிதல் ஏற்படும் போது சொல்கிறாங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா விபா பினு நாகின் காலி ராத்தி. விபாஹ் பின்னுனா என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணர் வந்து நீ இல்லாத இந்த ராத்திரி மோசமாகிறதுன்னு சொல்கிறாங்க. ராத்தினா இது ராத்திரி, பினுன்னா இல்லாத ராத்திரி வந்து மோசமாக, நாகின் காலி மோசமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிருஷ்ணரோட பிரிதலை பற்றி அவங்க சொல்ல வராங்க. जौ कहू जामिनी वदी जनहैया इसी उल्टी हवे जादी. என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நீங்கள் இல்லாத இந்த பூமி வந்து வறண்டு போனது மாதிரியும் தலைகீழான மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மைத்ரிச்சரன் குப்தஜி சாந்தினி ராத்துகா வர்ணன் யோ கர்த்தே. மைத்ரிச்சரன் குப்தஜியும் இந்த சில விஷயங்கள் வந்து இயற்கை பற்றி வர்ணிச்சிருக்காங்க. चारू चंद्र की चंचल किरणें खेद रही है, जल तल में स्वच्छ चांदनी बिसी हुई है, अवनी और अब अम्बालत में. अम्बालत चारू चांदनी வந்து चारू चांदनीனா என்ன சொல்கிறாங்க, அந்த சந்திரனோட ஒளி அந்த ஒளியானது கேல் ரகிக ஜல்தல்மே தண்ணீர்லையும் நிலத்துலையும் வந்து விளையாடுது. எந்த மாதிரி ஒளி சஞ்சல் கிண்ணேன்னா ஒரு இடத்துல இல்லாமல் இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அப்போது அந்த மாதிரி மூவ் ஆகி விளையாடுது. எங்கே தண்ணீர்லையும் நிலத்துலையும் விளையாடுது. ஸ்வெச்ச சுவாந்தினி பௌர்ணமி நிலவு பிஜி ஹுயிக அவுனி அம்பாலத் மே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே பூமியிலையும் ஆகாயத்திலையும் அந்த பௌர்ணமி நிலவு வந்து ஒளிர்கிறது, பரவி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. யஹாம் பிரகிருதி கா வர்ணன் சுரம்பிய வாதாவரன் பூமிகா பிரசூஸ் கத்ராகிக. இந்த மாதிரி அழகாக வந்து பிரகிருத்தியை வந்து அழகிய என்விரான்மெண்ட்டோட என்ன பண்ணியிருக்காங்க, வர்ணனை செஞ்சுருக்காங்க, சிறப்பிச்சிருக்காங்க. பிராகிருத்திக் சித்திரன்கே பிரகார், பிராகிருத்திக் சித்திரனோட பிரகார்னா
टाइप्स प्रकृति का चित्रण सामान्य रूप से दो प्रकार का होता है ஆலம்பன் ஆலம்பன் ரூப் உத்தீபன் ரூப் இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் ஆலம்பன் ரூப் உத்தீபன் ரூப் உணர்வை அனுபவிக்கூடிய உணர்வை தூண்டியக்கூடிய ஜப் பிரகிருதி கா சுஸ்து ரூபுமே சுஸ்மா ஒரு கரெக்டான யார் எது வந்து பிரகிருத்தியை இயற்கையை வந்து கரெக்டாக வர்ணனம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து வர்ணிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜப் பிரகிருதி இதுதான் என்னது பிரகிருதி சுஸ்து ரூபுமே வர்ணன் கியாக நல்ல கரெக்டாக வர்ணிக்கப்படுகிறது வகு ஆலம்பன் ரூபு மானா ஜாத்தக எது கரெக்டாக வர்ணிக்கப்படுகிறது அதுதான் என்னது ஆலம்பன் ரூபுன்னு சொல்கிறோம் அப்படின்னு जब प्रकृति हमारा भावों को तीव्रता प्रदान करने में सहायता होती है प्रकृति வந்து ஒரு இயற்கை வந்து நம்மளுடைய உணர்வு வந்து தீவிரப்படுத்தி தூண்டுகோலுக்கு வந்து உதவுகிறது எது பிரகிருதி நம்ம உணர்வை வந்து தூண்டுறதுக்கு வந்து உதவுகிறது வந்து என்னது பிரகிருதி அதாவது இப்போ அமைதியாக இருக்கோம் நம்மளுக்கு வந்து ஹாப்பியே இல்லைன்னா நம்ம ஹாப்பியாக நம்ம நல்ல காற்று அடிச்சிச்சுன்னா ஜில்லுன்னு காற்று அடித்தா ஒரு சந்தோஷப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி உணர்வு வந்து தூண்டக்கூடியதாக இருக்குது ஜப்புவாக்கு உத்தீபன் ரூப் ஆனா ஜாத்தக அதை வந்து நம்ம உத்தீபன் ரூபுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க आचार्य रामचंद्र सुल्क जी आलम्बन रूप का अधिक प्रयोग करते हैं इवर आलम्बन रूप पत्ती अधिकमा यूज பண்ணிருக்காரு एक रूप अपने नाना व्यापारों को मनुष्य को उपदेश देकर उनके गुरु का काम करता है சரியா இந்த ஆலம்பன் வந்து இன்னொரு விஷயமும் செய்யுது ஒரு வியாபாரம் மனுஷனுக்கு எப்படி வியாபாரம் பண்ணணுங்கிற அட்வைஸையும் கொடுக்குது அது குருவாகவும் அந்த வேலை செய்கிறதுக்கு குருவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சாயாவாதி கவிஞர்களாம் இசிரூபுக்கே அபிநாயகா இந்த டைப்பை வந்து என்னது தத்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு எந்த டைப்பை நம்ம உத்தீபன் இது வந்து இந்த டைப்பை வந்து அவங்க தத்தெடுத்தாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதாவது ரெண்டு இருக்குது அந்த ரெண்டில் ஒன்று சொல்லியிருக்காங்க सेनापति और कवियों ने प्रकृति चित्रण ने उद्दीपन रूप का சேனாதிபதியும் அவங்களுடைய கவிஞர்களும் என்ன பண்ணியிருக்காங்க உத்தீபன் ரூபை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சாயாவதியுமே பிரகிருதி சித்திரன் சாயாவதியில் வந்து பிரகிருதி இயற்கையை வந்து எப்படி வர்ணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாயாவதினா ஒன்றும் இல்லை அந்த இயற்கையோட மனுஷனையும் कंपेयर பண்ணுறது தான் வந்து சாயாவதி எதுக்குன்னே படிச்சிருப்போம் कवि प्रकृति में मानवी रूप की नहीं देखता मगर उनमें और अपने में एक ही आत्मा की झलक पाता है கவி வந்து பிரகிருத்தியை மனுஷனோட உருவத்தை மட்டும் பார்க்கல அது அவங்களே உருவப்படுத்துகிற மாதிரி என்ன பண்ணிக்கிட்டாங்க ஆத்மா கி झलक ஆத்மாவையும் சேர்த்து ஏக்கி ஆத்மா கி झलक பார்த்தாக இயற்கையோட தன்னுடைய ஆத்மாவையும் சேர்த்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க सरल तरल जिन दुखिन गणों से हंसी हर्षित होती है आदि आत्मीय प्रकृति हमारे साथ उनकी सेर होती है सरल तरलना என்னதுன்னா நல்ல காற்று ஒரு ஜில்லுன்னு காற்று வீசும்போது நம்ம எப்படி வந்து சிரிப்போமோ ஹாப்பியாக இருப்போமோ ஆதி ஆத்மீய பிரகிருதி ஆதி ஆத்மாத்தனமாக இயற்கை வந்து நம்மளோட ஹமாரே சாத் உன்கி சே ரோத்தி நம்ம வந்து சோகமாக இருந்தாலும் அதை பார்த்து நம்ம எப்படி சிரிக்கிறோமோ அது மாதிரி நம்ம சோகமாக இருந்தாலும் அதுவும் சோகமாக இருக்கும் நம்ம அப்படின்ட்டு சொல்கிறாங்க தினகர்ஜி வர்ணித்தேக்கிங்க தினகர்ஜி இது மாதிரி வர்ணிச்சிருக்காரு வகி फूलते कुसुम मात्रा राजाओं के उपवन में अमित बार खेलते से पुरसे दूर हुन கானத்துமே இதுக்கு என்ன அர்த்தம்னா இது வந்து உபவன்மை ராஜாவுடைய தோட்டத்தில் வந்து மலர்கள் வந்து பூத்து குலுங்குது ஆனால் அதே பூக்களை காலடியில் போட்டு மிதிக்கவும் செய்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறார் பிரதம் சர்வ ரஷ்மிதி அது கவினே அப்பனே குரோத் பிரகட் கவி வந்து தன்னுடைய கோபத்தை வந்து இந்த மாதிரி வந்து கவிதையை சொல்கிறாரு அதாவது இவ்வளோ அழகாக பூத்து குலுங்குற மலர்களை வந்து காலடியில் போட்டு என்ன பண்ணுறாங்க மிதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பிரகிருதி கா வர்ணன் ஏக் சௌக இப்போ பிரகிருத்தியை வந்து வர்ணம் பண்ணுறது ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அழகு ஒரு பொழுதுபோக்கு ஹரேக் கவினே பிரகிருதி வர்ணன்மே
सजीवता और वास्तविकता दिखाई देता है. அவை நிறைந்த கவிஞர்கள் இருக்காங்க. நிறைய கவிஞர்கள் வந்து பிரகிருதியை வர்ணனம் பண்றது வந்து ஒரு லைவாகவும் ஒரு ரியாலிட்டியுமா. லைவ்னா நம்ம தத்ரூபமா நம்ம முன்னாடி வந்துட்டு போற மாதிரி வர்ணிப்பாங்களாம். ரியாலிட்டினா உண்மையிலேயே வந்து நம்மளுக்கு காட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பந்த் और शुल्क ने आलमगन रूप में अपनाया तो सेनाधिपति ने प्रकृति के उद्दीपन रूप को. இவங்க ரெண்டு பேரும் ஆலம்பன் ரூப வந்து தத்தெடுத்திருக்காங்கன்னா அது எடுத்திருக்காங்க. சேனாதிபதி வந்து பிரகிருதி வந்து உத்தீபன் ரூப்ல வர்ணிக்கிறாரு. இவரு உத்தீபன்ல வர்ணிக்கிறாரு, இவங்க ரெண்டு பேரும் ஆலம்பன்ல வர்ணிக்கிறாங்க. प्रसाद जी ने बहुबूदी की तरह प्रकृति के सौम्य और विकराल दोनों रूप का वर्णन खूब किया है. பிரசாத் ஜியும் பிரகிருத்தியை வந்து பௌபூதி மாதிரி பிரகிருத்தியை வந்து மென்மையாகவும் அது அழகாகவும் மாதிரி ரெண்டு உருவத்திலையும் நல்லா வர்ணிச்சிருக்காரு. ஸ்ரீதர் பாடே की कविताओं में प्रकृति के मानवी रूप के दर्शन होते हैं. ஸ்ரீதர் வந்து படிக்கிறவங்க பாடகி கவிதாவும் அவர்களுடைய கவிதைகளில் வந்து பிரகிருத்தியை வந்து ஒரு மனிதர் உருவத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தர்ஷன்னா பார்த்துருக்காங்க அப்படின்னு. பிரகிருதி வர்ணன் சபி காலமே சமான் ரகத்தை. பிரகிருத்தியை வந்து வர்ணிக்கிறது வந்து எல்லா காலகட்டத்திலையும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தி வா ரீதி கால்மே பக்தி और रीति काल के काव्य में वियोग के दृश्य में प्रकृति वर्णन का ज़्यादा प्रकार किया. भक्ति और रीति काल की काव्यों में பக்தியும் ரீதி கால்லையும் வந்து அவங்க காவியத்தில் கவிதைகளில் வந்து என்னது பிரிவு உடைய திருஷ்யத்தை வந்து பிரகிருதி அந்த பிரிவு உண்டாகுது இல்லையா, அப்போ வந்து பிரகிருதி இயற்கையை வந்து நிறைய வர்ணிச்சிருப்பாங்க. எந்த காலத்தில் பக்தி காலத்துலேயும் ரீதி காலத்துலேயும் வந்து இருக்கிற காவியங்களில் வந்து பிரிவு உண்டாகிற அந்த சீன் இருக்கு இல்லையா, அதை வந்து பிரகிருதி இயற்கையோட வர்ணிச்சிருப்பாங்க. ஜாதா प्रयोग हुआ है. प्रकृति वर्णन के द्वारा कवि वियोग की मात्रा को बढ़ा देता है. பிரகிருதி வந்து வர்ணிக்கிறது மூலமாக தான் கவி வந்து அந்த பிரிவை வந்து நிறைய சொல்லியிருப்பாரு, நிறையா கொடுத்துருப்பாரு. பிரகிருதி ஸ்மிருதி கோ சஜீவதா பிரதான் கர்த்திக. இயற்கை வந்து லைஃபோட உயிரோட்டத்தை வந்து முதன்மையாக்குது. ஸ்மிருதி விரக் पर एक प्रकार से जिन चढ़ा देती है. स्मिருதி விரக்னா பலம் வாய்ந்த ஒரு வகையான உயிரோட்டத்தை உண்டாக்குது. ஏகாத்மா தத்துவ ஒரு விதமான கொள்கை ஒன்று. प्रसाद बंत निराला वर्मा आदि ने तो प्रकृति को अपनी कविता में अनेक रूप में चित्रण किया है. பிரகிருதியை பற்றின விஷயம் அப்படி அவங்களுடைய கவிதைகளில் நிறைய வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு. உன்கேலியே பிரகிருதி சேத்னா கா ஷரீர் ஹை நா ஜட். பிரகிருதி வந்து உன்கேலியே அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு உணர்வு உள்ள சரீரம் மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு உணர்வு உள்ள பாடி மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிரகிருதி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, மனுஷ உருவத்தில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதையும் தாண்டிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. इस प्रकार प्रकृति और मनुष्य एकात्म तत्वों में मिलकर एकात्कार बन गए. பிரகிருதியும் மனுஷனும் ஒரு 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 தத்துவத்துக்குள்ள ஒரு 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 ஒற்றுமையா வந்து ஒன்றிணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. யஹி தத்துவ ரகசியவாத் கா மூல்க. இந்த தத்துவத்தை வந்து ரகசியவாத்துல தான் சொல்லப்படுது. பௌதிகோ ஆத்தியாத்மிகா மனதை ஒருநிலைப்படுத்துகிற பிரதான் கர்ணா கி கலாக்கா முக்கிய உத்தேசியக. சரியா, பௌதிகில் வந்து மனதை வந்து பண்ணணும். அப்புறம் பிரதான் கர்ணா ஒருநிலைப்படுத்தணுங்கிற கலை வந்து முக்கியமாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு முக்கியமான எய்மாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. उपशंकर वर्धमान युग प्रकृति के चित्रण संभव में अधिक संपन्न है. வர்த்தமான் இப்போ ப்ரெசண்ட் காலத்தில் வந்து பிரகிருத்தியை பற்றின வர்ணிக்கணுங்கிற தொடர்பாக
அதிகமாக செழிப்பாயிருக்கு, அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வீர்காதா கால் பக்தி கால், இப்போ ப்ரெசண்ட் காலத்தில் தான் என்ன பண்ணிருக்கு, பிரகிருத்தியை பற்றின வர்ணிக்கிற தொடர்பு வந்து எனது அதிகமாக செழிப்படைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீர்காத கால் பக்தி கால் ரீதி கால்னா கவியும் அந்த கவிஞர்களுக்கெல்லாம் பிரகிருதி வர்ணன், அதாவது தியான் பிரகிருதி வர்ணன் பிரகிருதி வர்ணன் பற்றின கவனம் வந்து நகிகயான்னு சொல்லப்படலை. मगर आधुनिक कवियों को प्रकृति वर्णन अपनी कुरुदियांग मेल खुलकर आधुनिक இப்போ ப்ரெசண்ட் வந்து இருக்குல்ல மாடர்ன் கவிங்கன்னா பிரகிருதியை வர்ணனம் பண்ணுறது அவங்களுடைய படைப்புகளில் வந்து குல்கர்னா ஓப்பன் படைப்புகளில் சொல்லப்பட்டிருக்காங்க. சாயாவாதி யுகுனா இந்த சாயாவாதி டைமில் प्रकृति के चित्रण की दबी हुई भावनाओं का विकास मिला. சாயாவாதி டைமில் வந்து பிரகிருத்தியை வந்து வர்ணிக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஹாப்பி எமோஷன் உணர்வாக வந்து வளர்ச்சி பெற்றிருக்கு. பிரகிருதி தே உன்கே நிராஷ் மன்கோ ஆஷா கே பர்தியாக, இயற்கை வந்து அவரது நம்பிக்கையை மனசில் வந்து அவநம்பிக்கையை போக்கி நம்பிக்கையை வந்து நிரப்புகிறது. மகர் பிரகிருதிவாத் கி கவிதா में प्रकृति वर्णन के लिए कोई खास स्थान मिला. பிரகிருதிவாத் கவிதைங்களில் வந்து பிரகிருத்தியை, அதாவது பிரகிருதிவாத் கவிதையில் வந்து பிரகிருத்தியை இயற்கையை வர்ணிக்கிறது வந்து ஒரு சிறப்பு இடத்தை பிடிச்சிருக்கு. इस प्रकार हम देखते हैं कि सायावादी कवियों की ராணி கி பிரகிருதி, இயற்கை என்பது இந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். என்னது சாயாவாதி கவிதைகளில் தான் கவியோं की ராணிக இயற்கை என்பது வந்து சாயாவாதி டைமில் தான் வந்து ஒரு ராணியாக இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. தன்யவாத்.